காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திங்கட்கிழமை காலை 4ஆம் கால யாக வேள்வியுடன் யாக கால பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று வேதாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வேள்வி வளர்க்கப்பட்டு கும்ப கலசங்களில் இருந்து புனித நீருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புனித நீரானது கோவில் வளாகத்தை சுற்றி எடுத்து வந்து திரௌபதி அம்மன் ஆலய மூலவர் விமான கோபுர உள்ள கலசத்திற்கு புனித நீரானது ஊற்றப்பட்டது. விமான கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்ட புனித நீரானது கும்பாபிஷேக விழாவை காண வந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு, வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தேவேந்திரன், காஞ்சிபுரம் மாநகர 4வது பகுதி கழக செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட தொழிலாளர் அணி மாவட்ட தலைவர் ஜெயபால், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருள் முருகன், திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சரிதா பாக்கியராஜ், துணைத் தலைவர் சுரேஷ்குமார், ராஜராஜேஸ்வரி, ஊர் நாட்டாமைக்காரர்கள் ஜெகதீசன், முனிசாமி, அண்ணாமலை, பெருமாள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.